இது டூ சைட் ஆஃப் அ காயின்னு நினைச்சுக்கலாம் சார். இப்படி பேசுறவங்க எல்லாருமே வந்து ஒரு அஃபேர்க்குள்ள போயிடுவாங்களா, ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட்குள்ள போயிடுவாங்களான்னு கிடையாது. அது பிசினஸ் ரிலேட்டட் டாக்னு நம்ம சொல்லிப்போம். அப்படியே இருக்கிறவங்களும் அழகா ப்ரொஃபஷனல் பிசினஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு போறவங்களும் இருக்கிறாங்க. சில பேர் அவங்களுடைய ஏர்லி லைஃப் அல்லது மேரேஜ் லைஃப் வந்து ஒர்க் பண்ணாதவங்க, அல்லது சின்ன வயசுலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த டியூயல் லவ், டூ டைமிங்ஸ் பண்றவங்களா இருக்கிறவங்க, அவங்களுடைய ஆட்டிடியூட்லாம் வரும்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அல்லது அவங்களோட ஹைலி இன்டெலெக்சுவலா இருக்கும் பொழுதோ, இல்ல அவங்களுக்கு வேணுங்கிறப்ப அந்த உதவிகள்லாம் பண்ணும்போது ஏதோ ஒரு வகையில அந்த மனம் ஈர்க்கப்பட்டு அஃபேரா வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பட் நாட் வித் எல்லா கேசஸ்லயும் அப்படி கிடையாது. சில ஃபியூ கேசஸ்ல உண்டு. அவங்க பாஸ்ட் ஹிஸ்டரி ஒர்க் பண்ணாம போனாங்கன்னா இப்படி வரும். இல்லாட்டினா ஒண்ணுமே தெரியாது. எல்லாருக்குமே சில பெண்கள், சில ஆண்களுக்கெல்லாம் இந்த போலியான அன்பு, இந்த நீ நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, தூங்குனியான்றதெல்லாம் இதெல்லாம் எல்லாம் எனக்கு தெரியும். இப்ப என்ன விஷயமோ அத மட்டும் சொல்லு. அத பத்தி என்னன்னு பேசுவோன்ற மாரி சொல்லக்கூடியவங்களும் வந்துட்டாங்க. ஸ்பெசிபிக் டு த டாக்ன்ற மாரி இருந்துச்சுன்னா நல்லது. ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அந்த மெசேஜ்லயோ பேசும்போது தெரியும். அவர் பார்க்குற விதமா இருக்கட்டும், அப்ரிஷியேட் பண்றதமா இருக்கட்டும், நீ நான் மிஸ் பண்றேன்ற ஒரு ஃபீலா இருக்கட்டும், அப்பப்ப நல்லா விசாரிக்கிறதா இருக்கட்டும், இவர் ஏதோ ஒரு வகையில நம்மளோட கனெக்ட் ஆக போறாருன்றது ஒரு ஹிண்ட் நமக்கு